இந்த வருஷத்துல நான் ஒரு மதிலை தாண்ட வேண்டும். இந்த வருஷத்துல நான் ஒரு சேனைக்கு பாய வேண்டும். எந்த பயமும் என் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீரே என் பட்சத்தில் இருக்க வேண்டும். நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன் என்று உங்களிலே யாராச்சும் நீங்க சொன்னா, எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உங்களிலே ஏவுதல் உள்ளவர்கள், என் ஆண்டவரோடு நான் இருக்க விரும்புகிறேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும். நான் எனக்கு தடையில் இருக்கிறது. 2009 வருஷத்துல தடை இருந்தது. அந்த தடையை நான் தாண்ட வேண்டும். எனக்கு விரோதமாய் ஒரு சேனை இருந்தது. அந்த சேனைக்கு நான் பாய வேண்டும். ஆண்டவர் என்னுடைய கருத்துல ஒரு சிறிய தடியை தந்திருக்கிறார். அந்த தடியினால் என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும். என் கரங்களை அபிஷேகிக்க வேண்டும். நான் ஒரு மண்பானை போன்றவன், மண்ணிலே உருவாக்கப்பட்டவன், திடீரென்று உடைந்து போகிறவன். ஆனால் என்னை கொண்டு ஆண்டவர் வெற்றியை தர வேண்டும். எனக்கு ஒரு தீபம் தந்திருக்கிறார். அந்த தீபத்தை நான் உயர்த்தி காட்ட வேண்டும். எனக்கு ஒரு எக்காலம் தந்திருக்கிறார். அந்த எக்காலத்தை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்த வேண்டும். என் ஜீவனாலெல்லாம் நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. இந்த வருஷத்துல நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போறேன், துதிக்க போறேன், அவரை மகிமைப்படுத்த போகிறேன். நான் மகிமைப்படுத்துகிறபடினால் எனக்கு வெற்றி உண்டாயிருக்கும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் பேசினார். தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். இது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. இந்த வருஷம் தேவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று உங்களிலே யாராவது சொன்னார்? ஒருவரோ இருவரோ நீங்க அப்படி முன்னால கடந்து வாருங்க. ஒருவரோ இருவரோ ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க. நீங்க முன்னே கடந்து பாருங்க.